ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதினா சாதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, 4 கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் புதினாவை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். புதினா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 4-5 கருவேப்பிலை கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டு அதையும் கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இது எல்லாமே வதங்கிட்ட பிறகு அந்த சூடுலேயே நீங்கள் கொத்தமல்லியை போட்டாலும் போதும். இல்லை பச்சை வாசனை அடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சூட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்கனாலே சீக்கிரமாக அதுவும் சேர்ந்து வதங்கிடும். அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுடுங்க, கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக, ரொம்ப தீயாமல் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம துவையலுக்கு அது புதினாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் புளி தண்ணியில் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க, சீக்கிரமாக மசிஞ்சிரும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான சுவையான புதினா துவையல் ரெடி.